வணக்கங்க. 30/4/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. காங்கேயமும் கிர்ரும் கிராஸுங்க. ஈத்து 3ஆம் ஈத்துங்க. சினை 9 மாதம்ங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க. மாடு பெண்கள் பிடிச்சி பெண்களே கறந்துட்டு இருந்த மாடுங்க. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 8லிருந்து அதிகபட்சம் 10 லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்குதுங்க. கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 10 நாள் ஆகும் கன்று போட. பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 8லிருந்து 10 லிட்டர் பால் கறக்கும். நல்ல குணவனமான மாடுங்க. காங்கேயமும் கிர்ரும் கிராஸுங்க. காங்கேயம் மாட்டுக்கு கிர்ரூசி போட்டு பிறந்த ஒரு மாடுங்க. பால் தேவை இருக்குது. நல்ல குணவனமான மாடாக வேணும். பாலும் ஒரு 8 to 10 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம். விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லையும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ரொம்ப சாதுவான மாடுங்க. ஒரு காம்பு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது கண் அதிகமாக ஊட்டுறதாலையும் அதே மாதிரி அந்த காம்பு பிடிச்சி ரொம்ப மெட்டி இழுக்கிறதுனாலையும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி 4 காம்புலையும் தெளிவாக பால் வரும். நல்ல குணமாக இருக்கும். பெண்களே பிடிச்சிக்கலாம், பெண்களே கறந்துக்கலாம். தமர் வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் வர்ற மாதிரி வருங்க. நல்ல பெரும் தமருங்க. பால் தேவைக்காக வாங்குறவங்க 8 to 10 லிட்டர் கறவையில் லோ பட்ஜெட்டில் 50,000 ரூபாய்க்குள்ளே வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, பெண்கள் பால் கறக்கிற வரைக்கும் உத்தரவாதம் உண்டுங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு சாகிவால் கிடாரி கண்ணுங்க. கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா 4 மாதங்கள் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க. தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 5 to 5.5 லிட்டர் பால் கறக்கக்கூடிய மாடு. 4 மாதமான சாகிவால் கன்று, கிடாரி கன்று, சுழி சுத்தம்ங்க. இது வரைக்கும் கழுத்து கயிறில் இருந்துங்க. இன்றைக்கி தான் நம்ம முகரை போட்டிருக்கிறோம். அதனால் கொஞ்சம் புதுவிதமான உணர்வாக இருக்குங்க. மற்றபடி நல்ல தெளிவான கன்று, நல்ல தொப்பில் இறக்கும், காம்புகள் நல்ல ஓர்ஸுங்க. பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம தவிடு வச்சே வளர்த்திக்கலாமுங்க. குடல் புழு நீக்கம் இன்றைக்கி கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம். தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டு கொடுத்துட்றோமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு கன்று வேணும், சுழி சுத்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கன்றை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு குட்டை மாடுங்க. ஈத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஈத்து இருக்குங்க. ஈத்து வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியல. ஒரு 7 ஈத்துக்கு மேலே ஒரு 8 ஈத்து அந்த மாதிரி இருக்குங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணுங்க. குட்டைக்கண்ணு காலக்கண்ணுங்க. குட்டை மாடு, குட்டைக்கண்ணு காலக்கண்ணு. பாலோட அளவீடு வேலைக்கு 1 லிட்டருங்கிறது கண்டிப்பாக கறக்குங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தம்ங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. கண்ணுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 நாள் ஆன காலக்கண்ணுங்க. பால் தேவைக்காக ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு கன்று மாடு எதிர்பார்க்குறீங்க, வேலைக்கு 1 லிட்டர் பால் இருந்தால் போதும், கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் வரக்கூடாதுன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய்ங்க. 7 to 8 ஈத்து இருக்கக்கூடிய ஒரு குட்டை மாடு 15 to 20 நாள் காலக்கண்ணோட கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். வேலைக்கு 1 லிட்டர் கறவை வரும். விற்பனை விலை 18,000 ரூபாய்ங்க. பாலை கறந்துட்டு நீங்கள் விற்றிங்கன்னா கூட காலக்கண்ணு 10,000 ரூபாய்க்கு விற்குங்க. மாடு சந்தை மதிப்பாக ஒரு 5 ரூபாய்க்கு விற்குங்க. கறந்துட்டு விற்றாலும் 27,000 ரூபாய்க்கு விற்கலாம். இன்றைக்கி 18,000 ரூபாய்க்கு வளர்ப்புக்காக கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு 3வது ஈத்துங்க, குறுங்கால் மயிலை மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா காரி கன்று, காலை கன்றுங்க. கன்று போட்டு 10 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. வேலைக்கு 2.5 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க. மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி உயரம் தான் இருக்கும். உயரம் அளவான உயரம் தான், ஆனால் கறவை நல்ல டாப் கிளாஸான கறவைங்க. 3ஆம் ஈத்துங்க, குறுங்கால் மயில மாடு, கொம்பு அமைப்பு வட்டக்கொம்பில் இருக்குதுங்க. கன்று காரி கன்று, காலை கன்று, 10 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். காலையில் 2.5, சாயங்காலம் 2.5, ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் வரைக்கும் கறவை கறக்கும். மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பால் தேவை இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 to 5 லிட்டர் பால் வேணும். கால் அணைக்காத மாடாக இருக்கணும். சுழி சுத்தமாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கணும். இதை பூர்த்தி பண்ணணும். பாலை கறந்துட்டு விற்கும் போதும் நஷ்டம் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக தேர்வு செய்யலாம். மாடு பால் வற்றும்போது சந்தை மதிப்பாக குறைஞ்சபட்சம் 25,000, அதிகபட்சம் 28,000 ரூபாய்க்கு விற்குங்க. காலக்கன்று 10 to 12,000 ரூபாய்க்கு விற்குங்க. அதில் நஷ்டங்கிறது நமக்கு எப்பவும் வராதுங்க. பால் வீட்டுக்கு மனம் போல் கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா, இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. கன்று நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க. காரி கன்று, காலை கண்ணுங்க. கன்று பால் வற்றும்போது 10 ரூபாய்ங்கிறது மினிமம். 5 ரூபாய்க்கு விற்கலாம், 20 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. நல்ல சூட்டிப்பான கன்று. மாடு நல்ல பால் வர்க்கம், குணத்துலேயும் ரொம்ப தங்கமான மாடுங்க. ஒரு 5 லிட்டர் பாலில் 43,000 ரூபா விலை. கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகாத இதில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தரோமுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும். பொருளாதார ரீதியாக சரியான விலையில் நமக்கு கிடைக்கணும். பால் தேவையும் இருக்கணும். திருப்பி விற்றாலும் நஷ்டம் போகக்கூடாது. நாட்டு மாட்டு பாலாகவும் இருக்கணும். காலணிக்காத மாடாகவும் இருக்கணும். பெண்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். பெண்கள் கறக்கிற மாதிரி இருக்கணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4ஆம் ஈத்துங்க, பெருங்கூட்டு காங்கேயம் மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் ஆன மயில கன்று, கிடாரி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதுவும் ஒரு நாளைக்கு கறவை வந்து பார்த்திங்கன்னா 2.5 தெளிவாக பீச்சுங்க. 4ஆம் ஈத்து மயிலை மாடு, 15 நாள் ஆன கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம்.
பாலோட அளவீடு காலையில் 2.5, சாயங்காலம் 2, 4.5 லிட்டர் பால் பீச்சலாமுங்க. காங்கை மாட்டில் வால் அப்படியே பார்த்திங்கன்னா நிலங்கூட்டுற மாதிரி இருக்குங்க. நரம்பு தாரை பார்த்திங்கன்னா பெருவரல் சைஸில் இருக்கும். கண் அருமையான கண், கிடாரி கண். குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க. சுழி சுத்தத்தில் இருக்குது. வந்தோடனே நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் வாடலாக தெரியுதுங்க. இதே மாடு இன்னும் 2 நாள் 3 நாள் நம்மகிட்ட இருந்து கறந்து எடுக்கும்போது மாடு பார்த்திங்கன்னா இன்னும் பக்குவமாக இருக்கும். மாடு நல்லா தெளிஞ்சிருக்குங்க. ஏன்னா பால் கறக்கிற மாடு எப்போவுமே நல்லா கறக்கக்கூடிய மாடுகள் உடசலாக தான் இருக்குங்க. கறந்து மீண்டும் செனையில் நல்லா கறிப்பிடித்தமாகும். மறுபடி கன்று போட்டால் உடையுங்க. இது இயல்பான ஒரு விஷயம். பால் தேவைக்காக வாங்குறவங்க 2.5 கறக்கணும், காங்கை மாடு வேணும், கிடாரி கண்ணோடு வேணும், கால் அணைக்கக்கூடாதுன்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 49,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க, தலையீத்துங்க, காங்கேயம் மயில கிடாரிங்க. கண் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆன கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 2 வரைக்கும் வருதுங்க, சாயங்காலம் 1.5 லிட்டர் வரைக்கும் வருதுங்க. நல்ல சாதுவான மாடுங்க, நல்ல முகக்கூறான மாடு, கண் அருமையான கண், கிடாரி கண்ணுங்க. ரொம்ப குறும்பு தொந்தரவு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு 3லேருந்து 3.5 லிட்டர் பால் இப்போ பீச்சிக்கலாம். கண்ணுக்கு ஒரு 3/4லேருந்து 1 லிட்டர் பால் மறுசரவு பால் வரும். மாடு ஒரு ஜான் முகமுங்க. கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான கொம்பு அமைப்பு. பல்லு 2 பல்லுங்க. நல்ல நரம்பு தார பூங்காம்பு தம்புர் அமைப்பில் இருக்கக்கூடிய தெளிவான காங்கேயம் மயிலை மாடு, கிடாரி கண்ணோட. கால் அணைக்க வேண்டியதில்லை. 2 1/2 கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக காங்கை மாடு தேடுறவங்க இளம் மாடா, கிடாரி கண்ணு மாடா, சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு போகலாமுங்க. விற்பனை விலை 46,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்துங்க. நல்ல பால் வர்க்கமான ஒரு மயிலை மாடு 3 நாள் ஆன கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கண்ணு கிடாரி கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கண்ணு சுழி சுத்தம்ங்க. பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 3 2.5 5 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க. காங்கை மாட்டில் பால் வர்க்கமான மாடாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடுகளை நீங்கள் தேர்வு செய்யலாம். கண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்கிறத நம்ம உறுதியாக வளர்த்த முடியும். இதுவும் அதே கறவையை கொண்டு வர முடியுங்க. கண்ணு போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க. நல்ல நரம்பு தாரைங்க, நல்ல மடியால் சுத்தம்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கண்ணு கிடாரி கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 3 2.5 5 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும். நல்ல மாடுங்க, நல்ல திமிழமைப்போடு இருக்குது. மடி செட்டு நல்ல மடி செட்டுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 51,000 ரூபாய்ங்க. 3ஆம் ஈத்து 3 நாள் ஆன கிடாரி கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 3 2.5 கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 51,000 ரூபாய். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் 2 நேரம் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்ங்க.